Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல வித்தியாசமான சுவையில நல்ல சூப்பரான ஒரு மொறுமொறுன்னு சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணறதாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். மேலே நல்ல மொறுமொறுன்னு உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சிக்கன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கோடா பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நான் தோலோடு எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் இல்லாத சிக்கனும் வாங்கிக்கலாம். தோல் இல்லாத எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இது கூட பாதி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ எலும்புல சாறு சேர்த்தாச்சுங்க. அடுத்ததாக இது கூட கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா சிக்கனோட நல்லா ஊறி வர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அரிசி மாவுக்கும் கடலை மாவுக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு இது நல்லா பெரட்டி விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சிக்கன்லேயே உங்களுக்கு தண்ணி விடுங்க. அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணியை கம்மியாக குறைச்சி தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இது மாதிரி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இது போல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்ல முறுமுறுன்னு இருக்கும், வித்தியாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது ஓரளவுக்கு நம்ம சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை மீடியம் தீயில வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க, உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்ல மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீதம் இருக்க சிக்கனையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு அதே போல் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை பக்கோடா போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இது மாதிரி தான் பக்கோடா செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுவுமே நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறொரு ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.